கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் பார்க்க போகிற தலைப்பு அன்பு. அதாவது ஒரு தவறான தீர்மானங்களை எடுத்துக்கொண்ட ஒரு நபர் எப்படி அன்பு செலுத்தினார்கள் என்பதான ஒரு பற்றியதான ஒரு கருத்தை, ஒரு வசனத்தை பற்றியதான இதை நாம் பார்க்க போகிறோம். சீனாவில் நடந்த சம்பவம் இது. ஒரு வீட்டில் என்ன செய்கிறது, திருமணம் நடைபெறுகிறது. திருமணம் நடைபெறும் பொழுது என்ன செய்வாங்க, வீட்டிற்கு ஒரு பொண்ணு என்ன செய்வாங்க, வருவாங்க. அப்படி வரும்போது என்ன செய்கிறார்கள், சில நாட்கள் நல்லபடியாக என்ன செய்து, நல்லபடியாக பாசத்தோடு மாமியாரும் மருமகளும், அதுக்கப்புறம் என்னது, குடும்பங்கள் எல்லாம் சந்தோஷமாய் பெய்து கொண்டிருந்தது. சில நாள் செஞ்சு கொண்டே இருக்கும்பொழுது என்னது, மாமியார் மருமகளுக்கு மாமியார் மீது என்னது, ஒரு மிகவும் கசப்பு என்ன செய்கிறது, வந்து விட்டது. கசப்பு வந்து விட்டது. கசப்பு நாட்களாக உச்சக்கட்டத்திற்கு போய் என்ன செய்கிறது, மாமியாரை என்ன செய்யணும், எப்படியாவது ஒழித்து கட்டு என்ன செய்யணும், கொன்றணும் என்று சொல்லி ஒரு தவறான தீர்மானத்தை என்ன செய்கிறார்கள், மருமகள் என்ன செய்கிறார், எடுக்கிறார்கள். இதில் ஒழித்து கட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு என்ன செய்கிறார், ஒரு வைத்தியரிடம், மூலிகை வைத்தியரிடம் செய்து வைத்தியரிடம் செஞ்சு எங்கள் வீட்டுக்கு கதை இப்படி ஓடுது, மாமியார் என்ன செய்யணும், முடிவு கட்டணும் என்று சொல்லி என்ன செய்கிறார், மருமகள் சொல்கிறார், எனக்கு என்ன செய்யுங்க, ஒரு விஷத்தை தாங்க, மூலிகை விஷத்தை தாங்க என்று சொல்லும்பொழுது வைத்தியர் என்ன செய்கிறார், தன் வீட்டுக்குள் இருக்கிற மூலிகை தோட்டத்திற்குள் சென்று ஒரு சிறுவை நிறைய என்ன செய்கிறார், மூலிகை இலைகளை கொண்டு வந்து என்ன செய்கிறார், மருமகளிடம் கொடுக்கிறார். ஆனால் வைத்தியர் ஒரு கோரிக்கையை கொடுத்தார், நீ இந்த இலைகளை என்ன செய்ய வேண்டும், சமையல் செய்யும்போது இரண்டு இலைகளாக போட வேண்டும். அப்பொழுது உன்னுடைய மாமியார் என்ன செய்வாள், 6 மாதத்தில் என்ன செய்வாள், மரித்து போய்விடுவாள். நீ இதை ஒரேடியாக கொடுத்து விட்டாய் என்றால் அவர்கள் உன் மீது சந்தேகப்படுவார்கள், நானும் என்ன செய்வேன், மாட்டிக்கொள்வேன் என்று சொல்லி என்ன செய்கிறார், வைத்தியர் மருமகளிடம் என்ன செய்கிறார், கூறுகிறார். இதை கேட்டு 6 மாதம் தானே என்று சொல்லி மருமகள் என்ன செய்கிறார்கள், மாமியார் வீட்டுக்கு என்ன செய்கிறார், போகிறார்கள். மாமியாருக்கு என்ன செய்கிறார்கள், என்ன செய்கிறார், வைத்தியர் இதற்கு சொல்ல முன்றாக ஒன்று சொன்னால் நீ அது வரைக்கும் என்ன செய்ய வேண்டும், மாமியாரிடம் அன்பும் பாசமும் காட்ட வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறார், வைத்தியர் சொல்கிறார். இதை கேட்ட மருமகள் என்ன செய்கிறார், போய் சரி 6 மாதம் தானே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார், மாமியாரிடம் அன்பும் பாசமும் என்ன செய்தால் கொண்டிருந்தாள். அப்புறம் என்ன சமையலில் என்ன செய்கிறாங்க, இப்போ இலைகளை என்ன செய்கிறாள் போடுகிறாள். அந்த விஷ இலைகளை என்ன செய்கிறாள், போடுகிறாள். 2 இலைகளாக என்ன செய்கிறாள், போடுகிறாள். 3 மாதங்கள் சென்று விட்டது. மாமியார் என்ன செய்கிறார், தன்னுடைய மருமகளை பார்த்து எல்லாரிடமும் என்ன செய்கிறார்கள், புகழ்ந்து பேசுகிறார்கள். புகழ்ந்து பார்த்து மருமகளுக்கு என்ன வந்துட்டு, பாசம் என்ன, மருமகள் காட்டுகிற பாசத்தால் மாமியார் என்ன செய்கிறாங்க, பிரமித்து என்ன செய்கிறார்கள், போனார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்தால நாம் பார்த்தோம் என்றால், இப்போ 3 மாதம் கழித்து என்ன வைத்தியரிடம் மருமகள் செஞ்சு, என் மாமியார் என்னது இன்னும் 3 மாதத்தில் போய்விடுவாங்களோ என்று சொல்லி கேட்குறா. அப்போ வைத்தியர் சொன்ன பதில் என்ன தெரியுமா, சிரிக்கிறார். வைத்தியர் சிரித்து, கவலைப்படாதே, மாமியார் சாக மாட்டாங்க, நீ சமையலில் சேர்த்த மூலிகை விஷம் நிறைந்தது அல்ல, அது முழுவதும் வைட்டமின்கள் நிறைந்தவை. நீ எப்படியும் உன் மாமியார் மீது அன்பு செலுத்த நினைக்கும் போது மாமியாரும் அன்பு செலுத்த ஆரம்பித்து விடுவார் என்பது எனக்கு தெரியும், அதனால்தான் நல்ல மூலிகைகளை கொடுத்தேன் என்றார். இப்போ நாம் பார்த்தோமானால் இதில் என்ன தெரிகிறது, அன்பு என்பது தெரிகிறது. அன்பிலே ஒருவருக்கொருவர் என்ன செய்ய வேண்டும், கடன் படுங்கள், வேறு ஒன்றிலும் என்ன செய்ய வேண்டாம், கடன் பட வேண்டாம். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும், அன்பு மன்னிக்கும், அன்பு பொறாமைப்படாது, அன்பு ஒருமனப்படுத்தும், அன்பு அழியாது, ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்பு உள்ளவர்களாய் இருங்கள். அன்புள்ளவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். நாமும் அன்பானவர்கள், பகைவரை மன்னிக்கும் அன்பை நாம் கற்றுக்கொள்ளும் போது மாமியார் என்ன, மாமனார் என்ன, கொழுந்தியால் என்ன, யார் நமக்கு எதிராக இருந்தாலும் அன்பு என்ற ஆயுதத்தால் அனைவரும் விழத்தட்டி விடலாம். ஏனென்றால் உலகத்தின் இறுதியில் நிலை நிற்பதும் அன்புதான், உலகத்தில் பெரியதும் அன்புதான்.
ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசிரியக்கப்பட்ட இந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த வேலையிலே நீர் எங்களோடு கூட இருந்தீர், எங்களை பாதுகாத்து வந்து எந்த சூழ்நிலையில் இல்லாமல் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். இப்பொழுது நாங்கள் அன்பை பற்றி கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. நாங்கள் இது உலகம் பரியந்தம் முடியும் வரை அன்புள்ளவர்களாய் உமக்கு சாட்சியாய் இருக்க நீர் உதவி செய்தல் சொல்கிறோம். பார்த்துக்கணும் வந்துக்கணும் ரத்த கோட்டைக்குள்ளே மறுத்துப்பது ஏசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.